கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத புஸ்தகமே இல்லாத போகும் காலம் வரும் என்று சொல்லப்படுறது மாதிரி எப்படிடான்னு யோசித்தேன். ஆனால் வேத வசனம் ஜீவனுள்ளது. வானபூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படிடான்னு யோசிக்கும் போது எல்லாரும் இப்போது ஃபோனை தான் எடுத்துகிட்டு வராங்க. பைபிளை எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. பைபிள் இப்போ அவங்களுக்கு வெயிட்டாக ஆகிப்போச்சு. ஒரு ஃபோனில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால ஃபோன்லேயே வசனங்கள்லாம் பார்க்குறாங்க, வசனங்கள்லாம் படிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதோ, ஒரு ஜெப மீட்டிங் போகும்போதோ, ஒரு ஜெப கூட்டத்துக்கு போகும்போது நீங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அது ஒரு பெரிய பாக்கியம். அதை எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ஆனால் அதை கூட எடுத்துகிட்டு வராமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன்லேயே பார்க்காதீங்க, தயவுசெய்து கோயிலில் ஃபோன் பார்க்காதீங்க. பைபிளை எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக பைபிள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுமக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாருமே ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துட்டு பைபிளை வாசிக்காமல் இருந்தால் எப்படி பைபிள் வியாபாரம் ஆகும்? ஃபஸ்ட்டு பைபிள் அச்சடிக்கிறதே நிறுத்திடுவாங்க போலக்கு. ஏன்னா எல்லாருமே டேப்லேயும் ஃபோன்லேயும் பார்த்துட்டு இருந்தால் எப்படி அச்சடிப்பாங்க? நான் அப்போ தான் யோசித்தேன், இதனால தான் பைபிள் எல்லோரும் இது பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க போலக்கு அப்படின்னு நினச்சிட்டு. அதனால் நீங்கள் இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான். நீங்கள் பரலோகத்தில் கூட பார்த்தீங்களா புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பூமியிலே இந்த புஸ்தகத்தை சுமக்க நீங்கள் இது பண்ணிங்கன்னா எப்படி? புஸ்தகத்தை தயவுசெய்து பரிசுத்த வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அதையே நீங்கள் வாசிங்க. சரிங்களா? தேங்க்யூ.